சார்பாக நமது பசுமை தாயத்தினுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அக்கா அவர்களை சீனா அவர்களும் சுகுமார் அவர்களும் எழுதி பாடல் இசையமைத்து பாடிய பாடல்கள் வரவேற்பு பாடல் இப்பொழுது அக்கா அவர்களாக துவக்கி வைக்கப்படுகிறது. அனைவரும் கண்டுகளிங்கள். இந்த இன்னொரு பக்கம் இந்த சைட்ல என்னுடைய சகோதரிகளை பார்க்கல, அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். சக்தி பெண்கள் மட்டும் வழி விடுது சொல்ல. உள்ள கூட பெண்கள் வந்து சென்டர்ல உட்காருங்க. பெண்கள் வந்து உட்காந்துக்கலாம். நறுமுகையே சிறுமுகிலே குலமகளே ஒளி விளக்கே தனித்துவமே மகத்துவமே பெண்ணினமே பேரினமே உன் வருகையால் ஜொலி ஜொலிக்கும் தருமாபுரி சொந்தங்கள் கூடிடும் சொர்க்கபுரி. இது மகளிர் உரிமை மீட்பு பயணம், தலைமுறை காக்க அணி சேர்ந்து நீயும் வரணும். சிங்கப்பெண்ணே எழுந்து வா, உரிமைகளை மீட்கவா. தங்கப்பெண்ணே எழுந்து வா, தலைமுறையை காக்கவா. எரிமலையே புறப்படு, இப்பிளம்பால் ஒளிக்கொடு, பெருமதையில் விழித்தெழு, பெருமாற்றல் ஊரிழிகுது. தீந்தனலின் வெப்பம் தகிக்க, பூமனதின் உள்ளம் கொதிக்க, புது உலகம் நீயும் படைக்க. புயலென புறப்படு புரட்சி பெண்ணே, சௌமியா அன்புமணி அவர்களும் தன் முன்னே. இது மகளிர் உரிமை மீட்பு பயணம், தலைமுறை காக்க அணி சேர்ந்து நீயும் வரணும். அன்புமணி அவர்களும் தன்னை இது மகளிர் உரிமை மீட்பு பயணம், தலைமுறை காக்க அணி சேர்ந்து நீயும் வரணும். கண்ணகியின் ஒரு சொல் மதுரையை எரிக்கவில்லையா? திரௌபதியின் ஒரு சபதம் அதர்மத்தை அழிக்கவில்லையா? சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் நடக்கவில்லையா? ராணுவத்தின் பெண்கள் படை எதிரி நெஞ்சை தொலைக்கவில்லையா? ஆழ்கடல் முத்து எடுத்து ஆகாசத்தில் வண்டி ஓட்டி, வயல்வெளியில் களை எடுத்து வான்வெளியில் நடைபயின்று, கணினிக்கு அறிவு ஊட்டி, காற்றுக்கு இசை வடிவம் கொடுத்து, மாடு தன் நட்பு பாராட்டி, மருத்துவத்தில் சாதனை புரிந்த சிங்க பெண்ணே. நீ இல்லாத இடமில்லை, ஆதிசக்தி தாயே, அநீதியே அகற்றத் தரும புரிவாயே. நீ இல்லாத இடமில் ஆதிசக்தி தாயே, அநீதியே அகற்றத் தரும புரிவாயே. சிங்கப்பெண்ணே எழுந்து வா,
அணி சேர்த்து நீயும் வரணும். நறுமுகையே சிறுமுகிலே குலமகளே ஒளி விளக்கே தனித்துவமே மகத்துவமே பெண்ணினமே பேரினமே. உன் வருகையால் ஜொலி ஜொலிக்கும் தருமாபுரி, சொந்தங்கள் கூடிடும் சொர்க்காபுரி. கலை கட்டுது கட்டுது தருமபுரி, கலகலப்பாயிருக்கும் வசந்தபுரி. இது மகளிர் உரிமை மீட்பு பயணம், தலைமுறை காக்க அணி சேர்ந்து நீயும் வரணும். இப்பொழுது நமது சௌமியா அன்புமணி அக்கா அவர்கள் பேசுவாங்க. அம்மதியே இருங்க, பேச்சு முடிவு வரைக்கும் அம்மதியா இருங்க. யாரும் இது இல்லாம நானும் முதல் கொண்டு ஆண்கள் தயவு செஞ்சு அர்ஜுனா நீ வெளியே வந்துடு, நானும் வெளியே வந்துடுறேன். யார் வெங்கடேச பெண்களுக்கு வழி கூட சொல்ல வெளியே இருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு பொறுமையா கேட்க. நன்றி, வணக்கம். இப்பொழுது அக்கா பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு பாடல், காணொலி காட்சி நல்லா இருந்தது. அதை உருவாக்கி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா இருந்ததுங்கப்பா, நன்றிப்பா, நன்றி. எல்லாம் ஏதோ வெளியில கூட இந்த பகுதியில இருந்து நான் என்னுடைய சகோதரிகளை பார்த்துட்டு இருந்தேன். வெளியிலயும் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அங்கேயும் எல்இடி போட்டிருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருந்து எல்இடியில பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம், இந்த நிகழ்ச்சி இன்று தர்மபுரியில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு 10 நாளா அவங்கள எல்லாரும் சந்திச்சிட்டு இருந்தாங்க. இந்த காணொலியில பார்த்தேன் இல்லையா? எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லா ஊர்ல தான் வந்திருக்கீங்க. நானும் உங்க ஊர் எல்லாருக்கும் வந்திருக்கேன்னா இல்லையா? நன்றி. ஏன்னா நான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இங்க போட்டி போட்ட பொழுது பல கிராமங்களுக்கு நான் நேரடியாக போயிருந்தேன். அங்க அவ்வளோ பாசமா என்னை வரவேற்றீர்கள். அதே பாச அன்போடு இன்னைக்கும் நீங்க வந்திருக்கிறது, அதுவும் அத்தனை மகளிரோ சிரித்த முகத்துடன் காலையில இருந்து இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எல்லா ஊருக்கும் நான் காஞ்சிபுரம், செஞ்சி, அப்புறம் கடலூர், கும்பகோணம், அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் நான் போய் மகளிர் உரிமை மீட்பு பயணம் நிகழ்ச்சிக்காக போய் மகளிரை மட்டும்தான் பாக்குறோம். இதே மாதிரி அரங்கம், அதுல நம்மை போல எத்தனையோ மகளிர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வரேன். ஒரு ஊர்லயும் நான் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, நான் பேசும்பொழுது அந்த ஊர்ல இருக்க சாமி கோவில் பத்தி தான். இப்ப கும்பகோணம் போயிருந்தேன்னா அந்த கும்பேஸ்வரர் அவருடைய கோவில் வரலாறு பற்றி பேசினேன். அப்புறம் விருத்தாச்சலம் போயிருந்த விருதகிரீஸ்வரர், அங்க இருக்க சிவன் கோவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில், அதை பத்தி பேசியிருந்தேன். செஞ்சி போயிருக்கும் போது அங்க நம்ம மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மனை பத்தி பேசியிருந்தேன். அதே போல காஞ்சிபுரம்னா எல்லாருக்கும் தெரியும், காஞ்சி காமாட்சி அம்மன், அவங்கள பத்தி. அந்த மாதிரி கோவில்களை பற்றி தான் நான் பேசிட்டு என்னுடைய உரையை துவக்குவேன். பேச ஆரம்பிக்கும் போது கோவில்களை பற்றி துவக்குவேன். எல்லாருமே கோயில் போறோம் இல்லையா, அதனால நம்ம அதை பத்தி சொல்லுவேன். எல்லாரும் சந்தோஷமா கேட்பாங்க. தர்மபுரி அப்படின்னு வரும்போது எந்த கோவிலை பற்றி சொல்லுவது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பழமையான கோயில்கள் இங்க இருக்கிறது. பைரவர் கோயிலா இருக்கட்டும், ஆஞ்சநேயர் கோயிலா இருக்கட்டும், இங்க முனியப்பன் கோயிலா இருக்கட்டும், எல்லாம் பழமையான கோயில்கள். தர்மபுரியை பற்றி சொல்லும் பொழுது எந்த கோயிலை பத்தி சொல்லலாம் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுதான் தோணுது, தர்மபுரியே கோவில் தான் எனக்கு. ஏன்னா இந்த மாவட்டம் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம். 2014 என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி இங்க நிற்கும் பொழுது வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு வெற்றியை அள்ளி தந்த மாவட்டம் தர்மபுரி. அதனால தர்மபுரியில தனியா கோவில் சொல்ற இந்த மண்ணே எனக்கு கோவில் தான் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது.
நான் இந்த பகுதியில 2024 தேர்தலில் நிக்க நான் வந்த பொழுதும் சரி, 2014 இருந்து பிரச்சாரத்துக்காக நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். எப்ப வந்தாலும் அதே பாசம், அதே அன்பு. அதே போல நானும் இங்க வேட்பாளராக, பாராளுமன்றத்துக்காக வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தர்மபுரி மாவட்டத்துக்குள்ள வேட்பாளராக போட்டியிடும் பொழுது என்னையும் என் மகள்களையும் 2 கைகளை கூட்டி வாரி அணைத்து கொண்ட மாவட்டம் தர்மபுரி. அவ்வளோ பாசம். அப்படியே என்னையும் பொண்ணுங்களையும் உங்க வீட்டு பொண்ணுங்களா தான் நீங்க பாத்தீங்க, வேற எதுவுமே நீங்க பார்க்கல. நானும் இந்த ஊர் பொண்ணுதான் அப்படின்றத நீங்க உறுதியா இருந்தீங்க. அதே உறுதி எனக்கும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், தர்மபுரி என்னுடைய ஊர், என்னுடைய மாவட்டம், என்னுடைய கோவில், தர்மபுரியும் இந்த மண்ணும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான உண்மை. உங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் என்னைக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. அதை சொல்றதுக்கு வேற வார்த்தையே கிடையாது. அதை செயல்ல காட்டணும்னு தான் நான் ரொம்ப விருப்பப்படுறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை செயலில் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னா, நான் இந்த பகுதியில எல்லா கிராமத்துக்கும் வந்துட்டு என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. நம்மளுடைய எம்எல்ஏ நம்மளுடைய எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களா இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர்கள் மற்ற எல்லாரும் இங்க இருக்காங்க. அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தர்மபுரி செந்தில் டாக்டரா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போனாங்க. நான் போகாத கிராமமே தர்மபுரியில இருக்காதுன்ற அளவுக்கு நான் எல்லா ஊருக்கும் போயிட்டேன். அங்க நான் போய் பார்க்கும்பொழுது ஒண்ணு பார்ப்பேன். ஊர்ல பாத்தீங்கன்னா விவசாய பூமி தானே நம்மளுது, விவசாயம் தான் அதிகமா. ஆனா பச்சை பசேல்னு இருக்குமான்னா இருக்காது. இப்ப நீங்க கும்பகோணம் எல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவு தண்ணி பாயும், அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, நெற்களஞ்சியம் அப்படிலாம் நல்லா இருக்கும். ஆனா தர்மபுரியில பாத்தீங்கன்னா மலர் விவசாயம், காய்கறி சாகுபடி, ஒரு கொஞ்சம் மாந்தோப்பு இப்படிதான் இருக்கும். நான் பேசிட்டு இருக்கேன்லம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் கேளுங்க. நிக்க முடிஞ்சா உட்கார முடிஞ்சா உட்காருங்க, இல்லைனாலும் சரி நின்று கேளு. கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் கேளு. அப்ப அதுதான் நான் பார்ப்பேன். அப்படியே பச்சை பசேல் இத்தனைக்கும் எவ்வளவு இங்க எல்லா பெரிய நதி, 2 நதி இங்க பாயிற ஊரு. காவிரியா இருக்கட்டும், தென்பெண்ணையா இருக்கட்டும், அவ்வளோ ஊர்ல நதி இருக்குது. இருந்தாலும் இந்த மாவட்டத்துல வறட்சி அதிகமாக இருக்கிறது. இது விவசாய மாவட்டம். கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஏக்கர் வெறும் விளை நிலங்கள், வேளாண் நிலங்கள் 4.5 லட்சம் ஏக்கரா. அதுல பாதி பாசனம் தண்ணி இருக்குது, பாசன விவசாய நிலம். மிச்ச பாதி, அதாவது 2.5 லட்சத்துக்கும் மேல வானம் பார்த்த பூமி. தண்ணி வந்தாதான் விவசாயம் பண்ண முடியும், தண்ணி இல்லனா விவசாயம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஊர் தானே நம்ம ஊரு. தண்ணி வேணும். அதற்கு தான் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை முயற்சி செஞ்சது உங்க எல்லாருக்கும் தெரியும். வேற யாருமே அவ்வளவு பெரிய முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. மனித சங்கிலி போராட்டம், கடையடைப்பு போராட்டம், கையெழுத்து, துண்டு பிரசுரங்கள், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ அறிக்கைகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கூட முழுமையாக செயல்படுத்தப்படல இல்லையா. நிறைய ஊர்ல தண்ணி கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 4.5 லட்சம் ஏக்கர் இந்த இடத்துல பாசனத்துக்கும், அதாவது விவசாய நிலம் இருக்கிறது அப்படின்னு. இதுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் வேணுமா. அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்துக்கு வெறும் 650 கோடி ரூபாய் இருந்தால் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வந்துடலாம். அது கொண்டு வந்தா என்ன ஆகும்னு நீங்க கேட்கலாம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவே சரியா வரல. தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் கொண்டு வந்தா என்ன நடக்கும்னு கேட்கலாம். என்ன நடக்கும் தெரியுமா? தர்மபுரி மாவட்டத்துல 10 அணைகள், 83 ஏரி இருக்கு, 769 சிறிய ஏரிகள் இருக்கு. இதெல்லாம் தண்ணியால ரொம்பிடுமா. இந்த திட்டத்தை கொண்டு வந்தா எப்படி தண்ணியால நிரம்பும்னா, நம்ம நிறைய மழை பெய்யுது, அப்ப காவிரியில நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணிய எங்க கொண்டு விடுவாங்க? தர்மபுரி வழியா தான் வரும். வந்தோடனே நேரா கடலுக்கு போயிடும்.
ஆனா இந்த திட்டத்தை 650 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை நாம் கொண்டு வந்தால் இந்த ஏரி இந்த குளம் எல்லாம் நிரம்பி உங்க வீட்டு கிணறுல தண்ணி இருக்கும். உங்க வீட்டு கிணறுல தண்ணி வேணுமா வேணாமா? வேணும். இப்ப இருக்கா? இல்ல, கிடையாது. ஆனா நல்ல தண்ணி வேணும்னா இந்த திட்டம் வரணும். ஏன்னா இந்த ஏரி கண்மா இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல ஏதோ ராஜாங்க புண்ணியம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அழகாக அவையெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த ஏரியா இருக்கட்டும், இந்த குளமா இருக்கட்டும், இந்த கண்மாய்கள்லாம் அதற்கு வழி இருக்குது. தண்ணி ஒரு 3 டிஎம்சி தண்ணி இருந்தா போதும், இந்த அணைகளும் ஏரிகளும் சிறிய ஏரிகளும் குளங்களும் நிரம்பிவிடும். நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி வரும், நம்மளால விவசாயம் பண்ண முடியும். குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கா? குடிக்கிறதுக்கு கிடையாது. நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். எப்ப கோயிலுக்கு நான் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? கோயில் போறது பிடிக்கும்ல. நம்ம ஊர் கோயில்ல 4 நாள் போனா வெளியூர் கோயில் ஒரு வாட்டியாவது போகணும்னு நினைப்போம். அப்படியே பெங்களூர்ல ஒரு கோயில் போயிருந்தேன். அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரேன். ஒரு 2 பேர் இருப்பாங்க, 2-3 பேர். அம்மா அம்மான்னு ஓடி வராங்க. ஓடி என்னை பார்த்த உடனே ஒரே சந்தோஷமா கையெல்லாம் குலுக்குறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க, பேசுறாங்க. நான் பார்த்த உடனே அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்க தர்மபுரியா அப்படின்னு கேட்டேன். ஆமாமா நாங்க தர்மபுரி தான் அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா? எப்படி அடையாளம் தெரியுது? அந்த பாசம், அந்த அன்பு மட்டும் இல்ல, அந்த பல்லு கரை தெரியுதா இல்லையா? தர்மபுரி மாவட்டத்துல அதான பெரிய பிரச்சனை. வாயில நிலத்தடி நீரில் புளோரோசிஸ் இருக்கிறதுனால அந்த தண்ணிய குடிச்சு நம்ம மாவட்ட மக்கள் பல்லுல மஞ்சள் கலரா இருக்கும், மஞ்சள் நிறமாகவே இருக்கும். இத பார்த்தாலே தெரிஞ்சிரும் அவங்க தர்மபுரி மாவட்ட மக்கள் தான் அப்படின்றது. அதுக்காக தான் உங்களுடைய அண்ணன் மருத்துவர் அன்புமணி என்ன பண்ணாரு, இந்த இடத்துல அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னு அவர் அமைச்சரா இருக்கும்போது நிறைய முயற்சி செய்து அதையெல்லாம் கொண்டு வந்தாங்க, திட்டங்கள் எல்லாம். அதே போல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அதற்காக தான். ஏன்னா அந்த திட்டம் வந்ததுன்னா நல்ல தண்ணி உங்களுக்கு குழாய் மூலமாக வரும். அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை குழாய் போட்டிருக்காங்களா? நிறைய ஊர் வழியா தானே வருது. அந்த குழாய் வழியாக நல்ல தண்ணி வந்ததுன்னா நம்ம அந்த தண்ணியை குடிச்சோம்னா அந்த பல்லு கரையாவாது இல்லையா? குழந்தைங்களாவது பல்லு நல்லா இருக்கும். ஏன்னா நிலத்தடி நீர் புளோரோசிஸா இருக்குது, பல்லு கரையாகுது. அதனால குழாய் வழியா வர நல்ல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தண்ணியை குடிச்சா பல்லு கரையாகாதுன்றத அந்த திட்டத்தை கொண்டு வராங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். ஆனா இப்ப இந்த காவிரி உபநீர் திட்டத்திற்கு இல்லையா, அதுக்கு 650 கோடி தான் செலவாகும்னு சொன்னேன். அதுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவங்க ஏற்கனவே அந்த கண்மாயெல்லாம் அதெல்லாம் தொடர்புலயே இருக்குது. தண்ணி வந்தா 3 டிஎம்சி அதுல தண்ணி ரொப்பினா வந்துரும். குழாய் புதுசா போடணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக போடப்பட்ட குழாய் பக்கத்திலே இதுக்கும் குழாய் போட்டாலே போதும். இந்த 650 கோடி ரூபாவை இது வரைக்கும் செலவே செய்யல, கொடுக்கவும் இல்ல. நீங்க கேட்கலாம், ஏன் தெரியுமா? தர்மபுரி மாவட்டத்துல மட்டும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் குடிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு ரூபாய் குடிக்கிறாங்க? 1050 கோடி ரூபாய்க்கு தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பருக்குள்ள குடிச்சே தீத்துறாங்க நம்ம ஆளுங்க. தெரியுமா அந்த கதை? 1050 கோடிமா, 1 கோடி 2 கோடி இல்ல, 1050 கோடி ரூபாய டாஸ்மாக்ல நம்ம வீட்டு ஆண் மக்கள் போய் குடுக்கறாங்க. அதுல ஒரு 650 கோடியா கொடுத்தா இந்த ஊரு தண்ணி பிரச்சனையே இல்லாம குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, விவசாயத்துக்கு நல்ல தண்ணி, 15 லட்சம் பேருக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணி கொடுக்க முடியும். 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்துக்கு நல்ல தண்ணி கொடுத்து அந்த ஊரே வளமா இருக்கும். ஆடு மாடுகளுக்கு நல்ல தண்ணி, பல்லெல்லாம் கரையாவாது, உடம்பு நல்லா இருக்கும். இந்த 650 கோடி ரூபாவை கொடுக்காம இந்த ஆட்சியாளர்கள், இந்த அரசாங்கம் ஏமாத்திட்டே இருக்காங்க. என்ன கொடுத்தவங்களை ஏமாத்துறாங்க? 1000 ரூபாய் மாசம் கொடுத்து ஏமாத்துறாங்க. அந்த 1000 ரூபாய் எங்க வருது? நீங்க உங்க பணம் அதேதான், நீங்க அதேதான், அதே பணம் தான். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா, வீட்டுல இருக்கக்கூடிய கணவன்மார்கள், புள்ள, பேரன், இப்ப அந்த லெவலுக்கு வந்துருச்சு. சின்ன பசங்க கூட குடிக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் போய் கடையில குடுக்கறாங்க பாருங்க. அந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் தான் இந்த கையில வாங்கி அப்படியே அந்த கையில உங்க கையில குடுக்கறாங்க. மாசம் மாசம் 3000 ரூபாய் பொங்கலுக்கு வந்துச்சா? அதான்
ஆமா 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. அது உங்ககிட்ட இப்ப இருக்காமா? 3000 ரூபாய் எங்க உங்க கையில இருக்க? அந்த 3000 ரூபாய் காட்டுங்க. பொங்கலுக்கு போன மாதம், இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, ஜனவரி 15, 13, 14 உங்க கையில கொடுத்த அந்த 3000 ரூபாய் எங்கே? உங்கள் கையில் இருக்கிறதா? உங்க பர்ஸ்ல இருக்குதா? வீட்டு பீரோல பூட்டிட்டீங்களா? லாக்கர்ல இருக்கா? பேங்க்ல இருக்கா? எங்க இல்ல. எங்க இருக்குது? ஒயின் ஷாப்ல இருக்குது, டாஸ்மாக்ல இருக்குது அந்த 3000 ரூபாய். அவர்கள் கொடுத்த அந்த 3000 ரூபாய் அந்த 3 நாள் என்னைக்கு? பொங்கல், மாட்டு பொங்கல், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வந்ததா, அது நடுவில் ஒரு நாள் லீவு விட்டாங்க. அப்புறம் காணும் பொங்கலுக்கும் போயிடுச்சு. அந்த 3 நாளில் நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்து மக்கள் குடிச்ச பணம் 11.90, அதாவது கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய்க்கு தருமபுரி மாவட்டத்துல மட்டும் 3 நாள்ல குடிச்சிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3000 ரூபாய் மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கு தான் போச்சு. என்ன நினைக்கிறாங்க அவங்க? ஒயின் ஷாப்பை திறந்து வச்சுட்டா போதும், இந்த மக்களுக்கு எதுவுமே கொடுக்க வேணாம். ஏன் கொடுக்கணும்? இப்ப ஒரு கடையில இருக்கும், லட்டுலாம் பண்ணி வச்சிருக்காங்க. லட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு லட்டு வாங்கி கொடுத்தா பிடிக்கும்ல, நமக்கு கூட பிடிக்கும். அதுல நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு லட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அதை சுத்தி எறும்பு முக்கியம். லட்டு வச்சா என்ன ஆகும்? எறும்பு வரும். ஆனா அந்த லட்டை நோக்கி எறும்பு போக கூடாது. என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். அந்த லட்டை நோக்கி எறும்பு போக கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அதை சுத்தி பேப்பர் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா கடைக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த லட்டு கிட்ட எறும்பு போகாம இருக்கணும்னா அதை சுத்தி சர்க்கரையை போட்டா என்ன பண்ணும்? எறும்பு லட்டை சாப்பிடாது, எறும்பு அந்த சர்க்கரையை சாப்பிட்டு திருப்தியா போயிடும். அதுக்கு வேண்டியது லட்டுலாம் இல்ல, சர்க்கரை இருந்தா போதும். சர்க்கரை சாப்பிட்டு போயிடும், லட்டை தொடாது. அதுதான் இவங்க பண்றாங்க. நீங்கள் கேட்பது என்ன? நல்ல படிப்பு. அந்த லட்டை தான் நீங்க கேக்குறீங்க. நீங்கள் கேட்பது என்ன? நல்ல வேலை. ஒரு நல்ல வேலை கொடுங்கன்னு கேக்குறீங்க, அதை கொடுக்கறது இல்ல. அதுதான் வேணும். நல்ல சுகாதாரமான மருத்துவமனை போனா இலவச மருத்துவம் வேணும். இலவசமாக விவசாயம் செய்வதற்கு இடுபொருள்கள் வேணும். இதெல்லாம் கேக்குறீங்க. பசங்களுக்கு வேலை கேக்குறீங்க. ஒயின் ஷாப்பை மூட சொல்றீங்க. ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணல. நீங்க கேட்கும் லட்டெல்லாம் அவங்க தரமாட்டாங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு கொஞ்சோண்டு சர்க்கரையை தூவி வச்சுட்டாங்க. எது? 1000 ரூபாய் 3000 ரூபாய் பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்ன சர்க்கரை? டாஸ்மாக், ஒயின் ஷாப்பு, போதை, மது, கஞ்சா. அதான் நம்ம கொடுத்துட்டாங்க. ஆண்களுக்கு அந்த சர்க்கரையை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து அந்த சர்க்கரையை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. நீங்க லட்டே கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு வேலை வேணும் நீங்க கேட்கணுமா? வேலை எல்லாம் கேட்க முடியும். கேட்காதீங்க. சர்க்கரை கொடுத்தாச்சுல்ல, சாப்பிட்டு போயிட்டே இருங்க. அதான் அவங்க பண்ற வேலை. இதே வச்சுதான் இது காலங்காலமாக பெண்களை ஏமாற்றுவது. வாக்குறுதி, இஷ்டத்துக்கு வாக்குறுதி. நான் கேட்கிறேன், இந்த பக்கத்துல சிப்காட் இருக்குல்ல, தடங்கம், அப்புறம் அதியமான் கோட்டை, இதே ஏரியால சிப்காட்டுக்கு இடம் எடுத்தாங்கல்ல, எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளவு வருஷம் ஆகுது? ஒரு சிப்காட்டுக்கு எத்தனை திறப்பு விழாங்க பண்ணுவீங்க? 2021 திறப்பு விழா செய்தீங்க, ஓகே. 2024 நடக்காத சிப்காட்டுக்கு இன்னொரு திறப்பு விழா ஆகஸ்ட் 17ஆம் தேதி பண்ணிருக்காங்க. 2024 26 வந்துருச்சு. இன்னும் அந்த சிப்காட்ல ஒரு ஃபேக்டரி இருக்கா? ஒரே ஒரு ஃபேக்டரி சிப்காட் வளாகத்துல ஒரு ஃபேக்டரி வந்ததாமா? ஏதாவது ஒரு வெளிநாட்டு ஃபேக்டரி, உள்நாட்டு ஃபேக்டரி, ஏதாவது ஒரு தொழிற்சாலை, ஒரு பெண்களுக்கு வேலை, ஆண்களுக்கு வேலை? ஒண்ணுமே கிடையாது. 1700 ஏக்கருக்கு மேல சிப்காட்டுக்கு இடம் எடுத்திருக்காங்க. அந்த 1700 ஏக்கர்ல 1180 ஏக்கர் கிட்டத்தட்ட தரிசு நிலம். அதனாலதான் நம்ம அதுக்கு ஒத்துக்கிட்டது. ஒரு தொழிற்சாலை கண்டிப்பா வேணும். ஒரு நீங்க இருக்கீங்க, இந்த பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, இவங்க படிச்ச பசங்களுக்கு வேலை வேணும். ஒரு தொழிற்சாலைக்கு போகணும், இருக்கணும். அதற்காக தான் சிப்காட் நல்லதுன்னு சொல்றோம். ஆனா அதே சிப்காட்டை விளை நிலங்களை எடுத்து செய்யறதுதான் தப்பு. விளை நிலங்கள்னா என்ன? 3 போகம் விளையக்கூடிய பூமி, பொன் விளையும் பூமின்னு சொல்றோம். பிறகு அந்த நிலங்களை அபகரிச்சு சிப்காட்டு கொடுக்கவே கூடாது, தப்பு. இதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெய்வேலியில் செய்யறாங்க, கடலூர்ல செய்யறாங்க, ஸ்ரீபெரும்புதூர்ல செய்யறாங்க, திருவண்ணாமலையில செய்யறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் போராடி தடுத்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா விளை நிலங்களை எடுக்க கூடாது, நல்ல 3 போக விளையிற நிலங்களை எடுத்து ஒரு வெள்ளாட்டு ஃபேக்டரி கொடுக்கறது என்ன நியாயம்?
அந்த வெளியூர்ல இருந்து ஃபேக்டரி வைக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து அந்த விளைநிலங்களை கொடுத்த விவசாயி பசங்களுக்கெல்லாம் வேலையே தரமாட்டாங்க, வேலையே கொடுக்க மாட்டாங்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, உனக்கு ஹிந்தி தெரியுமா, உனக்கு இந்த டெக்னிக்கலா நீ வேலை செய்வியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வேலையே தரமாட்டாங்க. ஆனா அவங்க நிலத்தை மட்டும் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த விவசாய மக்களை ஏமாற்றி விடுகிறார்கள். ஒரே ராத்திரி வண்டியில இந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வண்டியில ஏத்தி அப்படியே கொண்டு போய் வேற ஊர்ல விட்டுறாங்க. இதுதான் அவங்க செய்யறாங்க. அதனாலதான் சிப்காட் என்பது வந்தால், தொழில்பேட்டை என்பது வந்தால் அது தரிசு நிலங்களில் தான் வர வேண்டும், ஒரு விவசாய நிலங்கள்ல வரக்கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியா போராடிட்டு இருக்கிறோம். தர்மபுரியில அதை வைத்துதான் இந்த பகுதியில் என்ன பண்ணாங்க, அப்ப இருக்கக்கூடிய கலெக்டர் அந்த அம்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அமுதா அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து 1100 ஏக்கர் தரிசு நிலங்களும் மிச்சம் 550 ஏக்கர் வந்து பட்டா நிலம். ஆனா பட்டா நிலமாக இருந்தாலும் அது விவசாய நிலம் அல்ல, அது வந்து விவசாயம் வேளாண் நிலம் இல்லாத நிலங்களை பட்டா நிலம், அதையும் எடுத்து அதுக்காக தொழிற்பேட்டை போட்டாங்க. ஆனா இன்னி வரைக்கும் ஒரு தொழிற்சாலை வரல, இன்னி வரைக்கும் ஒரு தொழிற்சாலை. ஒரு வேலைன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். நீங்க விவசாயத்துக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுக்கல, தொழிற்சாலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. என்னத்துக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னா, டாஸ்மாக் தரப்பதும் சந்து கடை தரப்பதுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. தர்மபுரி என்றாலே கடைசி மாவட்டம், எதுல பொருளாதார வளர்ச்சியில கடைசியாக இருக்கிறது என்ன மாவட்டம் பாத்தீங்கன்னா தர்மபுரியா. அதாவது பொருளாதார வளர்ச்சியே கிடையாது. மற்ற மாவட்டத்துல 20% வளர்ச்சி என்றால் தர்மபுரியில 8% வளர்ச்சி. அந்த மாதிரி அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. நல்ல திட்டங்களை தர்மபுரிக்கு யார் கொண்டு வந்தாங்க? இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன சொல்லுது? ஒரே ஒரு வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றல. ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க, ஏகப்பட்ட திட்டங்களை அறிவித்தார்கள், ஆனா ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. ஆனால் தர்மபுரி மாவட்ட மக்களுக்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் அதை கொடுத்திருக்கிறாங்க. அவரு 2004 2009 டெல்லியில என்ன அமைச்சரா இருந்தாரு? ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது தர்மபுரி மாவட்ட மருத்துவமனை இருக்கு இல்லையா, மருத்துவ கல்லூரியை தர உயர்த்தினாங்க. அப்ப இப்போ பெரிய பெரிய நோய் வந்தா எங்க போவோம்? மருத்துவமனைக்கு தான் போவோம். அதுல பெரிய நோயெல்லாம் கவனிக்கிறதுக்கு டாக்டர் இல்லைன்னா எங்க போவோம்? பக்கத்து ஊர் மருத்துவமனைக்கு போவோம். சேலமோ பெங்களூரோ வேற எங்கேயாவது போனோம். ஆனா தர்மபுரி மருத்துவ கல்லூரியை தரம் உயர்த்தியதால் மிக பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் இங்க வந்து வைத்தியம் பார்க்கறாங்க. எல்லா விவசாயியா இருந்தாலும் சரி, இல்ல வறிய குடும்பமா இருந்தாலும் சரி, ஏழை மக்களா இருந்தாலும் சரி, மருத்துவ கல்லூரிக்கு போனா பெரிய பெரிய டாக்டருங்க தர்மபுரி மருத்துவக் கல்லூரியில இன்னைக்கு நமக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை தரம் உயர்த்தினால்தான் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட கிடைக்குது. அந்த விஷயத்தை தர்மபுரிக்காக அவர் தனியாவே சிறப்பாக கவனம் செய்து கொண்டு வந்தார். அதே போல இன்னொரு திட்டம், மொரப்பூர் ரயில்வே திட்டம். அது எத்தனை நாள் கனவு? 70-80 வருஷம் இருக்குமா? இங்க இருந்து ட்ரெயின்ல எங்க போவீங்க? எங்க போவீங்க? ட்ரெயினே கிடையாது. இருந்தா தானே போறதுக்கு, ட்ரெயினே கிடையாது. மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை டெல்லியில 2014 அவரு எம்பியா இங்க ஜெயிக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி 2014 2019 வரைக்கும் இங்க பாராளுமன்ற உறுப்பினராக, தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது 19 முறை அமைச்சர். அப்ப 3 ரயில்வே அமைச்சர்கள் மாறுறாங்களாம். 3 ரயில்வே அமைச்சர்களையும் தனித்தனியா ஒரு முறையும் போய் பார்த்து சண்டை போட்டு போராட்டம் செய்து அதற்காக நிதி ஒதுக்கீடு கொண்டு வந்து 2019 மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை அடிக்கல் நாட்டி துவக்கி வச்சாங்க. ஆனா அதற்கப்புறம் வந்தவங்க யாருமே அந்த திட்டத்தை செயல்படுத்த முனையவே இல்லை. ஏன்னா இவர் வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தது எதற்காக? இந்த மக்கள் ட்ரெயின்ல நீங்க பத்திரமா ஒரு ஊருக்கு போனோம்,
ஏதாவது ஒரு ட்ரெயின்ல போனாதானே படிக்கிறதுக்கோ வேலைக்கோ மற்ற சுகாதார ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல சென்னையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்ல சென்னையில வேற ஊர்ல ட்ரெயின்ல போய் வேலை செய்யணும்னா ட்ரெயின் இருக்கணும். ட்ரெயின் இல்லாத போது எப்படி போவீங்க என்பதற்காக தான் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தையோ இடம்லாம் கையகப்படுத்தி அதுக்கு வழியெல்லாம் மாற்று பாதையிலிருந்து அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எதையுமே செய்யாமல் அது அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். அதனால அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் நடக்கவே இல்லை. ஆனா இதுக்காக எவ்வளவு முயற்சி செய்தார்கள். தர்மபுரிக்கு சிறப்பு திட்டங்கள். நெக்குந்தில யாரா வந்திருக்கீங்களா? நெக்குந்தி அந்த ஊர்ல இருந்து இந்த பகுதியில் நான் அந்த நெக்குந்தி ஊருக்கு போயிருக்கேன். PhD என்னோட தீசிஸ்க்காக நான் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அந்த நெக்குந்தி ஊருக்கு இல்லையா, அந்த ஊர்ல பாதுகாப்பு டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மாதிரி ஒன்று கொண்டு வரத்துக்கு ஏதோ பெரிய முயற்சி இருந்தது. அதையெல்லாம் கொண்டு போய் மருத்துவர் அன்புமணி போய் எவ்வளோ தூரம் பேசிட்டு வந்தார். நீங்க அதை கொண்டு வாங்க, எங்க மக்களுக்கு ஒரு பயனுள்ள வேலையை கொடுங்க அப்படின்லாம் எத்தனையோ திட்டம் கொண்டு வந்தாரு. ஆனால் அந்த திட்டம் எல்லாம் அதை திருப்பி செய்யக்கூடிய அளவுக்கு யாருக்குமே தெரியவே இல்லை. அந்த மாதிரி திட்டங்களை அவர்கள் செய்யவே இல்லை. அந்த மாதிரி தர்மபுரிக்காகவே சிறப்பான திட்டங்கள் உங்களுக்கு தெரியல. 108 ஆம்புலன்ஸ் அது எல்லா ஊர்லயும் ஓடுது இல்லையா? உங்க ஊருக்கு வருதா? வரலையா? என்னம்மா சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. தர்மபுரிக்கு வருது இல்ல? 108 போன் பண்ணா கிராமத்துக்கு வருதா? அது வருது, எல்லா ஊருக்கும் வருது. எது? 108 ஆம்புலன்ஸ். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணா வருமா? வராது இல்லையா? ஏன்னா ஆம்புலன்ஸ் அப்ப கிடையாது. அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான் 108 ஆம்புலன்ஸ் என்ற திட்டத்தை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தியது. எதுக்கு? நம்ம மாதிரி பெண்கள் அவசரத்துக்கு போன் பண்ணா வரணும், யாராவது ஒருத்தர் வரணும். இல்ல அப்பாக்கு தானே போன் பண்ணுவோம் முதல்ல, இல்ல வீட்டுல அண்ணன் நம்பிக்கை பண்ணுவோம். அடுத்தது கல்யாணமான பெண்ணா இருந்தா கணவருக்கு போன் பண்ணுவாங்க, எனக்கு வலிக்குது, பிரசவ வலி, யாராவது வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதுக்காக தான் அவங்க அண்ணன் கொண்டு வந்தது தான் அந்த 108 ஆம்புலன்ஸ். என்னுடைய சகோதரிகள் நடுராத்திரி வலின்னு துடிச்சாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு கொண்டு போய் மருத்துவமனையில பத்திரமாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். அதுல எத்தனையோ குழந்தைங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டாங்க. அது மூலமா எத்தனையோ உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒரு 65,000 குழந்தைங்க தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ்லயே பிறந்திருக்காங்களாம். இப்ப யோசிச்சு பாருங்க, 65,000 குழந்தைகள் பிறப்பது மட்டும் இல்ல, 65,000 தாய்மார்களும் அதுல காப்பாற்றப்பட்டிருக்காங்க. 65,000 குடும்பங்களும் அதுல காப்பாற்றப்பட்டிருக்கல. ஒரு தாய் இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அந்த கணவர் என்ன பண்ணுவாங்க? சூப்பரா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களை யார் பாக்குறது இல்ல? அதனாலதான் அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்பதான் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக எத்தனையோ குழந்தைகளும் தாய்மார்களும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல திட்டங்களை மருத்துவர் அன்புமணி தான் உங்களுக்காக கொண்டு வந்தார். ஒரு பெண்ணு வேலைக்கு போறது எவ்வளவு கஷ்டம். ஒரு ஆம்பளைங்க இந்த மாவட்டத்துல ஆம்பளைங்களுக்கே வேலை கிடையாது இல்ல? எங்க போறாங்க? பக்கத்துல கிருஷ்ணகிரி, அப்புறம் இல்லனா சேலம், இல்லனா பெங்களூர், இங்கதான் போய் வேலை செய்யறாங்க. ஆனா பெண்களுக்கு வேலைக்கு போனோம்னா அது ரொம்ப சிரமமான விஷயம். அவங்க எல்லாருக்கும் தெரியும். படிச்ச பொண்ணு, பட்டதாரி பொண்ணு இருக்கீங்க, எல்லாம் படிச்சுட்டு எத்தனை பேர் இருக்கீங்க பட்டதாரி ஆகி? உங்க எல்லாருக்கும் எல்லாரும் பட்டதாரி. அப்போ உங்களுக்கு வேலை என்ற ஒண்ணு இருக்கா? நீங்க வேலைக்கு போனா உடனே வேலை கொடுத்துருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பொண்ணு படிச்சிருக்குது, பட்டதாரியா இருக்கு, நல்ல திறமையா இருக்குது, ஆனா இப்ப வேலை கொடுத்தா ஒரு 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி அமைச்சிருவாங்க, அப்ப அதுக்கு வேலை கொடுக்க வேணாம் அப்படிதானே முடிவு பண்ணுவாங்கம்மா. என்ன சொல்லுவாங்க? ஐயோ இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இது எப்படி கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்குமா, பக்கத்து ஊருக்கு போகுமா, இல்ல வெளி மாநிலத்துக்கு போகுமா தெரியாது, அதனால இதுக்கு வேலை கொடுக்க வேணாம்னு சொல்லி அமைச்சிருவாங்க. சரி, படிச்சு கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிருமா? படிச்சு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணு படிச்சுக்குது, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஒன்னும் கொஞ்ச நாள் அது பிரெக்னென்ட் ஆயிடும், இல்லனா புள்ளத்தாச்சி ஆயிடுச்சுன்னா சரியா வேலைக்கு வராது, இல்ல லீவு எடுத்துனே இருக்கும், அப்புறம் பிள்ளை பேர் நடந்தப்புறம் அந்த பொண்ணு சரியாவே வேலைக்கு வராது, வேணான்னு அந்த பொண்ணுக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க.
படித்த கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கோ வேலை கொடுக்க யோசிப்பாங்க, படிச்சு கல்யாணம் ஆயிட்டு இருக்கிற பொண்ணுக்கோ வேலை கொடுக்க யோசிப்பாங்க. ஏன்னா அது புள்ளத்தாச்சி ஆச்சுன்னா என்னப்படுது. சரி படிச்சிருச்சு, கல்யாணமா ஆயிடுச்சு, 2-3 குழந்தைங்களும் பிறந்துடுச்சு, அப்ப வேலை கொடுப்பாங்களா அப்படின்னா ஐயோ இது சரியாவே வேலைக்கு வராது. 2 குழந்தை வச்சு நிக்குது, அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன், ஸ்கூலுக்கு அனுப்புறேன், காலேஜுக்கு அனுப்புறேன்னு பாதி நாள் லீவ் போட்டுரும். இந்த பொண்ணை வேலைக்கு எடுக்கக்கூடாது இப்படிதானமா சொல்லுவாங்க. அப்ப பெண்களுக்கு வேலை கொடுப்பதற்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய சவால். இது வேலை கொடுக்கறவங்க அவங்க இவ்வளவு யோசிப்பாங்க. ஆனா அந்த பெண்ணோட வீட்டுல எவ்வளவு யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த படிச்ச பெண்ணா இருந்தா அவங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும் வேலைக்கு போறதுக்கு வாங்கணுமா இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க, வேணாம் வேணாம் நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், போற வழியில 2 டாஸ்மாக் கடை இருக்குது, நீ போனீன்னா பிரச்சனை சொல்லுவாங்களா இல்லையா? அப்புறம் ரோடு சரியில்லை, பஸ் வராது. பஸ் வருமா? எல்லா ஊருக்கும் 10 முறை பஸ் வருதா? காலைல ஒரு பஸ் வரும். பஸ்ஸுக்கு வேலையில போயிட்டீங்கன்னா திருப்பி எப்படி வருவீங்க அது தெரியாது. ஏன்னா சாயங்காலம் அந்த பஸ்ஸை விட மாட்டாங்க. ஒரு பஸ் காலையில போவோம், திருப்பி அந்த பஸ் மதியானமே வந்துடும். அப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி எப்படி வருவீங்க? சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்ஸே இல்லையே. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா, வேணாம் வேணாம் உன்னோட பாதுகாப்பு பிரச்சனை, ஏற்கனவே போதை கஞ்சா கும்பலா தூக்கின்னு போய் ஒரு பொண்ணை ரேப் பண்றது தனியும் இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, வேலைக்கே போவாதமா, வீட்டுல இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடுறேன்னு. அப்போ அப்ப அப்பா அம்மா கிட்ட வீட்டுல பர்மிஷன் கிடைக்காது, அனுமதி. அடுத்தது கல்யாணம் ஆச்சுன்னா இங்க 2 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், கல்யாணம் ஆச்சுன்னா 5 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்ல? மாமியார் மாமனார் இருப்பாங்க, வீட்டுல ஏதாவது பெரியவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, கணவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வேலைக்கு போகணும். அப்புறம் போனாலும் என்ன சொல்லுவாங்க, பெரிய கலெக்டர் வேலை, என் புள்ள குட்டியெல்லாம் கண்டுக்காம விட்டு கடாச்சு வேலைக்கு போயிடுச்சு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாவா? இந்த ஒரு வேலை பெரிய வேலை, அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கடாச்சு ஓடிடுது இந்த பொண்ணு வேலைக்கு காலையில அப்படின்னு திட்டுவாங்க. அதாவது இதான் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட பர்மிஷன், கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி ஒரு 25 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீ வேலைக்கே போக முடியும். அப்புறம் சரியில்லை, ரோடு சரியில்லை, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு, பெண்களுடைய உடம்பு, ஆண்களுடைய அவர்களுடைய உடல்நிலை நம்முடைய உடல்நிலையுமே வேற. நமக்கு மாசம் நம்ம குழந்தை பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப அந்த கல்யாணம் ஆன பொண்ணு ரோடு சரியில்லை, எல்லாம் குண்டும் குழியும் பள்ளம் மேடுமாகுது, ஆட்டோ ஷேர் ஆட்டோ பஸ் மினி பஸ் எதுல போனாலும் என்ன ஆகும், தூக்கி 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 போடுமா. அப்ப பயமா இருக்கும், ஐயோ நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணுமே, நம்ம உடம்பு எப்படி இருக்குதோ அப்படின்னு நினைப்போம். அது ஒரு 8 மாசம் 9 மாசம் அது சரியா போயிடுச்சுன்னா என்ன பயப்படுவாங்க, எங்கடா வழியிலே டெலிவரி ஆயிடுமோ, ஆட்டோ தூக்கி தூக்கி போட்டுச்சுன்னா என்ன ஆகுறது, அப்ப குழந்தை டெலிவரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி பயப்படும். உண்மையா இல்லையா? நடக்குமா இல்லையா? அப்ப வேலைக்கு போகுமா? வேணாம் வேணாம் இதெல்லாம் எதுக்கு, குழந்தைய ஒழுங்கா பெத்தெடுத்து வீட்டுல இருந்துக்கும் இப்படிதானே, அப்ப வேலைக்கு போக மாட்டோம். எவ்வளவு சவால் பாருங்க. ஒரு ஆண் மகனுக்கு வேலைக்கு போறதுல வேற எந்த பிரச்சனையும் இதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு வேலை கிடைச்சா அவங்க போயிடுவாங்க. ஆனா பெண்களுக்கு வேலை என்பது குதிரை கொம்பு, கிடைக்கவே கிடைக்காது, கிடைச்சாலும் வேலையை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு யோசிப்பாங்க வேலை கொடுக்கறவங்க, அதற்கு மேல நம்ம வீட்டுல அதுக்கு மேல ஒரு 10 முறை யோசிப்பாங்க, அதற்கு மேல நம்மளோட உடல்நிலை அதுக்கு மேல பார்த்துக்கிட்டு வயது இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பாதி பேர் வேலைக்கே போக முடியாது. இதுதான் உண்மையான நிலவரம். அப்படின்னா பெண்களுக்கு வேலை எங்க கொடுக்கணும், அந்த பகுதியிலே கொடுக்கணும் இல்லையாம்மா? அந்த பகுதியிலே வேலை இருந்தா தானே போக முடியும். நம்மளால வெளியூருக்கெல்லாம் போய் வேலை செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்ப வேலை இல்லைன்னா என்ன, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி குழந்தை கொடுக்க முடியுமா? யார் கையோ எதிர்பார்த்துட்டு தானே இருக்கணும். 10 ரூபாய் குழந்தை சாக்லேட் கேக்குது, பலூன் கேக்குது, வாங்கி கொடுக்க முடியுமா? கையில காசு இருக்காது. ஏன்னா அதையும் ஒண்ணு அப்பா கிட்டயோ இல்ல அண்ணன் கிட்டயோ இல்ல கணவர்கிட்டயோ கேட்டு வாங்கிதான் அந்த குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்கற மாதிரி இருக்கும். கையில பொருளாதார சுதந்திரம் என்பதே கிடையாது. அப்புறம் நேத்து ஒரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் செங்கல்பட்டுல ஒரு கலெக்டர் அலுவலகம் வெளியில அவ்வளவு பெண்கள் இதே மாதிரி எல்லாரும் சீருடைனா யூனிஃபார்ம். நீங்க சுய உதவி குழுவுல நிறைய பேர் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா எப்படி போவீங்க? ஒரே மாதிரி யூனிஃபார்ம், அதான் சீருடை. ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு போவீங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு ஒரு 500-600 பெண்கள் செங்கல்பட்டு ஆட்சியர் அத கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா
அங்கன்வாடி பெண்கள், அதாவது அங்கன்வாடியில வேலை செய்யக்கூடிய பெண்கள், அந்த மதிய உணவு சத்துணவு திட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், அங்கன்வாடியோ சத்துணவு திட்டத்திலயோ கிட்டத்தட்ட 95% பெண்கள்லாம் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்க தெரியுமா? அவங்களுடைய பணியை நிரந்தரமா வைங்க, எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்க, எங்களை டெம்பரரியா எடுத்திருக்கிறீங்கன்றாங்க. அவங்களுக்கு பென்ஷன், அவங்க வேலை முடிச்சது கவர்மெண்ட் வேலை, அதுவே டெம்பரரி. அதுக்கு பென்ஷன் எவ்வளவு தரமா தராங்க? 2000 ரூபாய். 2000 ரூபாய் என்ன பண்ண முடியும்? மாசம் 2000 ரூபாய் பென்ஷனா? அவங்க சொல்றாங்க 15 வருஷம் 40 வருஷம் வேலை செய்தோம், எங்களுடைய பேசிக் பே 7000 15000 அவ்வளவுதான். நான் 30 வருஷமா வேலை செய்வங்களுக்கு 15000, 15 வருஷமா வேலை செய்வங்களுக்கு 7000 தான். அதுல வந்து பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 6500 ரூபாய் கேக்குறாங்க இவங்க, அவ்வளவுதான் கேக்குறாங்க. ஒரு மாத்திரை மருந்து செலவுக்கு கேக்குறாங்க. 6000 ரூபாய் இருந்தா தானே சுகர், வயசானதானே அவங்க ரிட்டையர் ஆறாங்க, அப்ப அவங்களுக்கு சுகர் இருக்கோ பிபி இருக்கோ ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஏதோ ஒரு வேலை, மாசம் 6000 ரூபாய் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல. இவ்வளோ பெரிய போராட்டத்தை பெண்கள் செய்யறாங்க. அது அவ்வளோ பெரிய பெண்கள் பாவமா இருக்குது. தெருவில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காசு கொடுக்கறோம், சம்பளம் கொடுக்கறோம்ட்டு, ஆனா கொடுக்க செய்யல. இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். என்ன நீங்க கேட்கறது எதையுமே தருவதில்லை. இந்த மாவட்டத்தையே கடைசி மாவட்டமா வச்சிருக்கிறாங்க. எந்த நல்ல திட்டமும் கொடுக்க போறதில்ல. இப்ப அந்த மாதிரி எத்தனையோ ஒரு 12 திட்டம் இருக்குதா. எண்ணெய்கோல் புதூர், ஜெகநாதன் கோம்பை, பெரியாறு, என்னென்னமோ திட்டம் இருக்கு. ஒரு 12 திட்டத்தையும் செயல்படுத்தினா இந்த மாவட்டமே பச்சை பசேல்னு ஆயிடும். அந்த திட்டம் எதுவுமே அவங்க செய்யல. இதுக்கு எவ்வளவு தெரியுமா காசு செலவாகும்? தர்மபுரி மாவட்டத்துல 6 மாசம் டாஸ்மாக் வருவாயை கொடுத்தா ஒரே வருஷம், அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் பிரமாதமா ஆயிடும். டாஸ்மாக் வருவாய் மட்டும் அதுல 6 மாசம் சம்பளம், அந்த காசை மட்டும் கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு செய்தா தர்மபுரி பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா அதை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள். யாரு? ஆட்சியாளர்கள். ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அடுத்த முறை அதே ஓட்டை போட்டு போயிடுவாங்க அப்படின்னு மனப்பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை ஏமாற்றி விடலாம் என்பதுதான் அவங்களுடைய ஒரே திட்டம், வேற எந்த திட்டமும் கிடையாது. இதை செய்து விட்டால் ஐயோ அப்படின்னு அந்த பெண்கள் மனம் மாறி அவர்களுக்கே வாக்களித்து அதை அவங்க திருப்பி வர வச்சிருவாங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை மட்டும் நீங்கள் செய்தாங்க அப்படின்னா நம்ம பெண்கள் குழந்தைகளோட தலையெழுத்த நம்ம கையாலே தப்பா எழுதுற மாதிரி ஆயிடும் இல்லையாமா? நீங்க அந்த மாதிரி ஒரு தவறை உங்க ஊர்ல இருந்தா பெண்கள் செய்தார்கள் என்றா என்ன தெரியுமா நடக்கும்? மறுபடியும் இன்னும் நிறைய டாஸ்மாக் ஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதிகமாக ஒயின் ஷாப் வேணுமாமா? வேணவே வேணாம் இல்ல, ஒயின் ஷாப்பே வேணான்றீங்க. இவங்களை மறுபடியும் வர வச்சா என்ன பண்ணுவாங்க? இன்னும் நிறைய ஒயின் ஷாப்பை திறந்து விட்டுட்டு பசங்களை குடிகாரர்களாகவும் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக தான் வச்சிருப்பாங்க. முன்னாடி எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் அவ்வளவு கஞ்சா கிடையாது. கஞ்சா பழக்கம் பயங்கரமா இருக்குது. நான் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ ஒரு ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல போகவே முடியாது. பயப்படுவாங்க பசங்கள்லாம். ஐயோ இங்க ரொம்ப நிலைமையே மோசமா இருக்குது, பசங்கள்லாம் கஞ்சா சாப்பிட்டு இருக்கிறாங்க, இல்ல குடி போதையில இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க மகளிர்லாம். ஏன்னா பள்ளிக்கூடத்துல கஞ்சா முன்னாடிலாம் வந்து 100 ஸ்கூல்ல கஞ்சா இருந்ததா, இப்போ ஒரு 300-400 ஸ்கூல்ல கஞ்சா இருக்குதா. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா உண்மைன்னு சொல்றாங்க. இவ்வளோ கஞ்சா பழக்கம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல இருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி வெளில கொண்டு வருவோம்? தாய்மார்களான நீங்கள் விழிப்பாக இருங்க. நான் ஒரு கூட்டத்திலே அதான் சொல்றேன். தாய்மார்கள் நீங்க ஏன்னா இவங்க ஒயின் ஷாப்பை மூடுற மாதிரி தெரியல, இவங்க மூடவே மாட்டாங்க. மருத்துவர் அன்புமணி வந்தா மட்டும்தான் அதை மூட முடியும், வேற யாருமே மூட போறதில்லை. அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. மது பழக்கம், போதை பழக்கம், இந்த கஞ்சா பழக்கத்துல இருந்து நம்ம பசங்களை கொண்டு வரணும்னா இந்த ஒரே நாள்ல இதை ஒழித்து விட முடியும் என்று மருத்துவர் அன்புமணி மட்டும்தான் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரே நாள்ல மதுவையும் கஞ்சாவையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து விட முடியும் என்று கூறி கொண்டு வருவர் மருத்துவர் அன்புமணி தான். உங்க அண்ணன் மட்டும் தான் சொல்றாரு. அதனால நீங்க எல்லாம் உங்க அண்ணனோட ஆதரவா இருக்கணும்ன்றதான் நான் இன்னைக்கு கேட்க வந்தேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் திருப்பி கஞ்சாவை தாராளமா பள்ளிக்கூடத்துல கேண்டீன்ல விற்பாங்க போல தெரியுது.
அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இப்ப பக்கத்துல ஸ்கூல் வாசல்ல விக்குது கஞ்சா. இனிமே ஸ்கூலுக்குள்ள விக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா சாராயத்தை மாலு, சினிமா தியேட்டர், கல்யாண மண்டபத்துல விக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதையும் தடுத்தது மருத்துவர் அன்புமணி தான். மால்ல காசு போட்டா மிஷின்ல, ஏடிஎம் மிஷின்ல காசு நம்பர் போட்டா காசு வரா மாதிரி, காசு போட்டா சாராய பாக்கெட் வரா மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர தயாராக இருந்தார்கள். மருத்துவர் அன்புமணி சண்டை போட்டு அதை நிறுத்தினார். அதனால அந்த மாதிரி நிறைய தவறான திட்டங்களை கொண்டு வருவதற்கு தான் இவங்க எல்லாம் தயாரா இருக்காங்களே தவிர நல்ல திட்டங்களை இவங்க தரமாட்டாங்க. தர்மபுரிக்காக சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதனால நீங்கள் உங்களுடைய வீட்டு மகனாக, உங்களுடைய சொந்த அண்ணனாக நீங்க அவர்களை நினைத்து அவருடன் நீங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், தர்மபுரியை பத்தி இந்த ஆட்சியாளர்கள் கவலையே கிடையாது. ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எப்படியாவனா போகட்டும், 1000 ரூபாய் கொடுக்கலாம், இல்லனா அவங்களுக்கு குடிய கொடுத்து அவங்கள கீழே வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியே போதையில வச்சிருக்கலாம் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அதையெல்லாம் தூளாக்குங்கள். அவர்களுடைய எண்ணம் எடுபடாது என்பதை நீங்கள்லாம் புரிய வைக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் எப்ப பவர் வருது? தேர்தல் எலெக்ஷன் போது பவர் வருது. எலெக்ஷன் போது உங்க கையில உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய பேனா உங்க கைட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க நல்லா தெளிவா முடிவெடுக்கணும். ஒயின் ஷாப்பை திறக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? இல்லையா? ஒயின் ஷாப்பை திறக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க பேர பசங்க, உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்தை தப்பா எழுதுறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால ஒயின் ஷாப்பையும் மதுவையும் போதையும் ஒழிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் தங்கைகளாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் வருதா? உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு போட்டி போறதுக்கு? யாரெல்லாம் போட்டி போடலாம் நினைக்கிறீங்க? கையை தூக்குங்க. ஏன்னா யாருக்கு தூக்குனீங்க? உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட தயாரா இருக்கிறீங்க? தேர்தலில் போட்டி போடுங்கம்மா. ஏன்னா நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா தான் உங்க ஊருக்கு நல்லது செய்ய முடியும். உள்ளாட்சி தேர்தலில் எல்லாரும் நிக்கலாம். அதுவும் குறிப்பாக எல்லா தொகுதியிலுமே 50% பெண்களே நிக்கலாம். வார்டு மெம்பர் ஆகலாம், மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், நகராட்சி மெம்பர், சேர்மன், எது வேணாலும் ஆகலாம். அத மாதிரிலாம் நீங்கள் உள்ளாட்சியில் நின்று வெற்றி பெற்றீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நல்லதே செய்ய முடியும். அதை நீங்க செய்யலாம். அதே போல இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் மனசு வைக்க வேண்டியது ஒண்ணுதான். 1000 ரூபாவை கொடுத்து ஏமாற்றுகின்ற இந்த கும்பலுக்கு மறுபடி வாய்ப்பளித்தீர்கள் என்றால் அதிகமான டாஸ்மாக் கடைகளை திறந்து நம் பிள்ளைகளை மறுபடி குடிகாரர்களாக்கி போதைக்கு அடிமையாக்கி விடுவார்கள். அதனால அவர்களுக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்டுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஒற்றுமையாக நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை ஊர்ல போய் சொல்றீங்களா? சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த விஷயங்களை நீங்க ஊர்ல, அதுதான் நீங்க வந்தீங்க. இன்னைக்கு கேட்ட விஷயங்களை ஊர்ல போய் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் மனசு மாறும். உங்களுக்காக போராட்டம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் இங்கதான் இருக்காங்க. இந்த மகளிரா இருக்கட்டும், இந்த அண்ணன்களா இருக்கட்டும், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இவங்க தான் உங்களுடைய உண்மையான கதாநாயகர்கள். உங்க ஊர்ல உங்களுக்காக போராட்டம் செய்யக்கூடிய ஹீரோக்கள் இங்கதான் இருக்காங்க. உங்களுக்காக பாடுபடக்கூடிய அன்புமணியும் இங்கதான் இருக்காரு, நானும் இங்கதான் இருக்கிறேன். உங்களோடு என்றுமே தர்மபுரி மாவட்ட மகளாக நான் என்றுமே உங்களுடன் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த தேர்தலில் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் மருத்துவர் அன்புமணியோட தங்கைகளாக அவரோடு இருந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த என்னுடைய அன்பு தங்கைகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிமா. ரொம்ப நேரம் நன்றி. மிக்க நன்றி.